என் தங்க பிள்ளையே, உனக்கான வெற்றி விடிகளை தருவதற்காக இந்த வாராகி உன் வீட்டு வாசலில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இதோ உனக்கு வேண்டியதை, நீ அழுது புரண்டு கேட்டதை, நீ நேசித்த ஒருவரின் மூலம் இப்பொழுது கரம் பற்ற போகிறாய். வாழ்க்கையில் அங்கு நீ எத்தனை ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் வாங்கிக் கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த இடத்திலெல்லாம் உன்னால் முடிந்த அளவுக்கு நீ வளைந்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றாய். ஆனாலும் எப்படித்தான் என்னால் முடிந்த அளவுக்கு நான் எனக்கான விஷயத்தில் ஒவ்வொரு திருப்பத்தை சந்தித்து கொண்டிருந்தாலும் எப்படியாவது ஒரு கட்டத்தில் என்னை மீறி கோபங்களும் மனஸ்தாபங்களும் அங்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றது என்று உன் மனம் அங்கு பயப்பட்டு கொண்டே இருக்கின்றது. நான் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் அல்லவா இங்கு மனம் தளர்ந்து கொண்டே இருக்கின்றேன் என்று நீயாகவே ஒரு வட்டத்தை போட்டு அங்கு வாழ்ந்து கொண்டிருக்காதே. வெறுத்தவர் இங்கு பூமி ஆழ்வார் என்று யாருமே சொன்னது கிடையாது தானே. பொறுத்தார்தானே பூமி ஆழ்வார்கள் என்பது அந்த காலம்தான். ஆனாலும் அதையும் தாண்டி பொங்கி எழுந்து உனக்கான விஷயத்தை இப்பொழுது உன் கையில் என்ன இருக்கின்றது என்பதை நீ அங்கு உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக நீ உனக்கானதை காப்பாற்ற இயலும் என்பது மிக மிக உறுதியானது. கோபம் என்பது வினாடியில் முடிந்துவிட வேண்டும். அன்பு என்பது ஒவ்வொரு வினாடியும் உன் வாழ்க்கையை கடந்து கொண்டும் தொடர்ந்து கொண்டும் இருந்தால் மட்டும்தான் நீ வாழ்க்கை நடத்தது. உனக்கு என்ன தேவை? உனக்காக யார் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள்? நீ எதற்காக இப்பொழுது அடுத்த அடியை எடுத்து வைத்து கொண்டு இருக்கின்றாய் என்பது புரிய வரும். அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள். சில சமயத்தில் இன்னும் சில பேரோ உன்னை சுற்றி இருப்பவர்கள் பொய்யை சொல்லி அங்கு பல நாட்களாக வாழ்த்து கொண்டே இருக்கின்றார்கள். நீயும் எது உண்மை எது பொய் எது போலி என்று தெரியாமலே அவர்கள் சொல்வதற்கு சில சமயம் நாம் தலைமை ஆட்டிக்கொண்டேதான் இருக்கின்றோம். ஆனால் அதையும் தாண்டி நமக்கான வாழ்க்கையில் நாம் மிக மிக முக்கியமான நபர் பொய் சொல்லிவிட்டால் நம் மனது எப்படி வலிக்கும் என்று நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் உண்மையும் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும் என்று உன்னை சுற்றி இருக்கும் அந்த நபர்களுக்கு புரிய வைக்கும் நேரம் வந்துவிட்டது. அதனால் நீ கேட்டதை கேட்டபடியே கொடுப்பதற்கு இந்த வராகி தாய் நான் இருக்கும் பொழுது நீ மனம் தளர்ந்து கொண்டே இருக்காதே. உன் கடமையை செய்து கொண்டே இரு. உன் தகுதியை அப்போதுதான் உயர்த்தி கொண்டே இருக்க முடியும். நீயோ உன்னை சுற்றி யார் இருக்கிறார்கள், என்ன நினைப்பார்கள் என்று நினைத்து கொண்டு ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்காதே. இந்த முடிவை இந்த செயலை இப்படி செய்தால் அவர்கள் என்ன நினைப்பார்கள், இவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதை தாண்டி நீ உன் வேலைகளிலும் பொறுப்புகளிலும் சரியாக தைரியமாக முடிவெடுத்து விட்டு உனக்கான காரியத்தில் மட்டும் ஈடுபட்டு கொண்டே இரு. நிச்சயம் உன்னை யாரென்று அது நிரூபித்து கொண்டே இருக்கும். நீ அவர்களிடம் பேச்சுக்களாலும் செயலாலும் எண்ணத்தாலும் தானே நிரூபித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருந்தாய். அதனால் அதையெல்லாம் தாண்டி நீ உன் வேலையை சரிவர செய்து கொண்டு இருந்தாலே போதும். ஆடம்பர வாழ்க்கையை நினைத்து நீ எனக்கு இது கிடைக்கவில்லையே அது கிடைக்கவில்லையே என்று ஏக்கம் கொள்ளாதே. என் பிள்ளையே, படிப்பு பதவி உல்லாசம் ஆடம்பர வாழ்க்கை என்று நீ இவற்றில் எதை கடந்து வருவதற்காக இவ்வளவு ஒரு கொள்கை பிடிப்போடு இருந்து கொண்டு இருக்கின்றாய்? உன் முகங்களில் மலரும் புன்னகையே உனக்கான விஷயத்தை அடையாளப்படுத்தி கொண்டே இருக்கும் அல்லவா? அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள். எது உனக்கு தேவையானதோ, எது உன் வாழ்க்கையாக நீ முடிவு எடுத்திருக்கின்றாயோ அதில் மட்டும் கவனத்தை செலுத்து. தேவையில்லாத சில விஷயங்களையும் தேவையற்ற எண்ணத்தின் பாரங்களையும் நீ அங்கு சுமந்து கொண்டிருக்காதே.
எது உன்னிடம் நிலையாக இருக்குமோ அதற்கு மேல் மட்டும் நீ ஆசைப்பட்டு கொண்டு இரு. நீ வாழாத வாழ்வை அங்கு வேறு யாரோ வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய் அல்லவா? உன்னை போல் அங்கு பிறரை வாழ வைத்துப்பார். அதை மாதிரி உனக்கான வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு நீ உதாரணமாக திகழ வேண்டுமே தவிர மற்றவர்கள் எப்படி வாழ்கிறார்கள், ஏது வாழ்கிறார்கள், அவர்களைப் போல் நான் ஏக்கம் கொள்ள வேண்டும், ஆசைப்பட வேண்டும் என்று நினைத்து கொள்ளாதே. உன்னிடம் வேண்டிய கல்வியும் உன்னிடம் வேண்டிய வேலையும் உன்னிடத்தில் இருக்கும் பொழுது நீ தினமும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ளத்தான் போகிறாய். ஞானம் என்பது தினமும் எதையாவது நீ கற்றுக்கொண்டே தானே இருப்பாய், பிறருக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே தானே இருப்பாய். அதன் பிறகும் எனக்கானது கிடைக்கவில்லையோ என்று நீ யோசிக்காதே. பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும். பார்த்து நடந்தால் மட்டும்தானே உன் பயணத்தை உன்னால் தொடங்க முடியும். அதனால் உன் பயணத்தை என் மீது பாரத்தை போட்டு நீ தொடர்ந்து கொண்டே இரு. கதவு திறக்கும் வரையல்ல, கதவு திறந்து உன் வெற்றியை நீ கரம் பற்றும் வரை. கவலை தீர்ந்து விட்டதோ, கவலை தீருமோ என்று நினைக்காதே. கவலை தீர்ந்தால்தான் வாழ முடியும் என்று நினைத்து கொண்டால் அடுத்தது என்ன, அடுத்தது என்ன என்று நாம் கவலையோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்க முடியும். கவலை ஒருபுறம் இருக்க, உன் வாழ்க்கையில் நீ அடுத்தது என்ன செய்ய போகிறாய் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதானே தவிர உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல. அவர்கள் என்ன நினைப்பார்களோ, இவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்காதே. நீ எதை விரும்பிக் கொண்டு இருக்கின்றாயோ அது உனக்கு எளிதில் கிடைத்து விடாதுதான். அதற்காக அதுதான் நமக்கு கிடைக்கவில்லையே, நான் அதை விட்டு விட்டு செல்கிறேன் என்று நினைத்து கொண்டு நீயாகவே முன்மனமும் தளர்ந்து கொண்டு இருக்காதே. என் பிள்ளையே, போராடினால்தான் உனக்கான வெற்றி கிடைக்கும். முயற்சியும் பயிற்சியும் பெற்றால் மட்டும்தான் நீ வேண்டியது உன் கையில் வந்து சேரும். நீ எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. உறவுகளிடம் இருந்தால் இப்போல் இரு. உறவாடினால் அங்கு உன்னை தெருவில் வாழை இலை போல் அல்லவா வீசப்பட்டு விடுவார்கள். அதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஏது செய்கிறார்கள் என்பதை உற்று நோக்கி பார்ப்பதை விட உன்னை எந்த இடத்தில் வைத்திருக்கின்றார்கள், உன்னுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் அவர்கள் எப்படி மரியாதை கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதில் நீ தெளிவாகவே இரு. அந்த இடத்தில் நீ அப்படியே நகர்ந்து கொண்டு செல்வதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம். வெற்றி என்னும் வேட்கை உனக்குள் இருக்கும் பொழுது, வெற்றி என்னும் வைராக்கியம் உனக்குள் அங்கு பதிந்து கொண்டு இருக்கும் பொழுது தோல்வியின் தடைகளை பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தடைகளை படிக்கல்லாக மாற்றுவதை தாண்டி வெற்றி கல்லாக மாற்றி உனக்கான முன்னேற்றத்தை நீ அடைவதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அத்தனையும் செய்து கொண்டே இரு. முடியாதவன் மட்டும்தானே அடுத்தவனை பற்றி யோசித்து கொண்டு அங்கு விமர்சிப்பான். அப்படித்தான் உன்னை சுற்றி இருப்பவர்களும் நீ செய்கின்ற செயலை செய்ய முடியாமல் உன்னை பற்றி குறைகளை மட்டும் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். என் பிள்ளையே, நீ அடுத்ததை நோக்கி பயணம் செய். இந்த வாராகி உன்னோடு இருந்து உனக்கு வேண்டியதை கரம் பற்றி தான் தரப்போகிறாள். நிச்சயமாக உன் வெற்றி உன்னை தேடி வந்து விட்டது. நல்லதுதான் நடக்கப் போகிறது. ஓம் வராகி தாயே போற்றி.